இந்த படம் பண்ணுறதுக்கு தேவை இருந்ததுனால தான் முதல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் கடந்து வந்த லாஸ்ட் 7 வருஷத்தோட வலி வேதனை எல்லாத்தையும் சேர்த்து யாரோ கேட்டார் நீங்கள் நிஜமாவே லாயரான்னு. தென்பாதியான் என் பேர், இயக்குனர் ரஞ்சித் சாரோட அசிஸ்டண்ட்டு. இந்த படம் பண்ணுறதுக்கு தேவை இருந்ததுனால தான் முதல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த படம் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக நான் பெருசாக நம்பி இருக்கிறதே உங்களை தான். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு பின்னாடி நாங்கள் உழைச்சதுங்கிறது எங்கள் வேலை தான். அது நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னால சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த படத்தின் மூலியமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விளையாட்டு வீரர்களோட குடும்பத்துக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய பயனடையும் பலனாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. பட் நான் பண்ணின ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த படம் பண்ண வேண்டியது. அண்ட் என்னோடய ரோல் ஒரு கோச்சாக ஐ திங்க் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு தென்பாதியன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நானாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு கேஜிஆர் சார் இஸ் வெல். இங்கே சார் தான் கேஜிஆர் சார் இஸ் வெல். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஹெல்ப், இங்கே உங்கள் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சரி, ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. ப்ளஸ் நான் கடந்து வந்த லாஸ்ட் 7 வருஷத்தோட வலி எல்லாம் சேர்ந்து இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுதான் மெயின் காரணம். நான் கடந்து வந்த லாஸ்ட் 7 வருஷத்தோட வலி வேதனை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆதிரனாக நான் பார்த்ததால மேபி அதனால் அந்த அவுட்புட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாவே நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 10 பேர் ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆகும். எல்லாம் ஜேபி, நான் அதான் இப்போ ஜேபிட்டு சொல்லிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் டு யூ அண்ட் ராஜேஷ், தேங்க்ஸ் டு யூ. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யாரோ கேட்டார் நீங்கள் நிஜமாவே லாயரான்னு. அதுதான் ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ குட் ஹவ் காட். நான் லாயர் இல்லை, பட் இந்த ரோல் இவர் கொடுத்தப்போ டயலாக் எல்லாம் படித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ் படம் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவேன். பிகாஸ் நான் முந்தி 3 மலையாள படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் செட்டில் வந்தப்போ என் தமிழ் ஒரே மலையாளமாக இருந்தது. பட் உங்களுக்கு எல்லாம் அது பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்லி தேங்க்ஸ் டு ஜேபி, all the hard work, Rajesh, all the assistant directors, Arun, the whole team, the team ஒரு மாதிரி we are a family now, and this is a family asking for your appreciation. Thank you. சென்டிமெண்ட் கைத்தவே மாட்டேன். ஷூட்டிங்க்கு வேண்டி கைத்த வேண்டி வந்தது. வணக்கம், நான் கேஜிஆர் பேசுகிறேன். இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் வரும், இது நீங்கள் தான் கொண்டு போகணுன்ட்டு. நான் உங்களை தான் நம்புகிறேன். இந்த அங்கீகாரம் எனக்கு இல்லை, இந்த மொத்த டீமுக்கு உங்களோட அங்கீகாரம் வேணும். உண்மையாக உழைச்சிருக்கோம், எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்கும். ரொம்ப நன்றி. இப்படியா? அது கோவத்தில் போகிறது, இது இப்படி போகிறது. அது கோவம், இது எனக்கு அவர் கேஜிஆர் கூட 3வது படம். ஆரம் சரி, காப்பை ரணசிங்கமும் சரி. ஆக்சுவலி
உங்களோட சப்போர்ட்டில் தான் பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு. அது நாங்கள் இதில் முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா இன்ஃபேக்ட் டைரக்டர் நாங்கள் ஜேபின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து இந்த கதையை சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து ஓகே, பிகாஸ் ஏன்னா அண்டர் டாக் ஃபிலிம்ஸ் ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபில்மும் அஃப்கோர்ஸ் நிறையா மியூசிக்லேயும் நிறையா பண்ண தோணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கேஜிஆர் அவர் நடிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் என்னை நம்பினது ஐ வாஸ் லைக் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ஃபில்மாக பார்க்கும்போது எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அது இப்போ உங்கள் முகத்தில் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் தான் நிறையா படத்தை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அண்ட் வி நீட் தட் சப்போர்ட். ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அதை சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் வணக்கம். அங்கீகாரம் நம்ம ஜனநாயகம் இருக்கு இல்லையா, ஜனநாயகம் வந்து ஜனநாயகமும் சரி சட்டமும் சரி யாருக்கு சார்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் கேள்வி கேட்குது. அதுதான் ஒரு ஆழமான கருத்தாக இந்த படத்தில் இருக்குது. இதை கேட்பதற்கு வந்து ஒரு வெறுமனே ஒரு புத்தக அறிவோ அல்லது ஒரு நாலேஜோ இருந்தால் பத்தாது. தன்னுடைய உணர்விலேயே யார் ஒருத்தருக்கு அந்த சினம் இருக்குதோ அவங்களால தான் அந்த கேள்வி கேட்க முடியும். அப்படி சினம் கொண்ட ஒரு இளைஞனுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த அங்கீகாரம். ஜனநாயகத்தை யார் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த படம் கேள்வி கேட்குது. இன்னும் குறிப்பாக நம்ம தமிழ் மரபில் தமிழ் நிலத்தில் பூர்வ குடிகள் இருக்காங்க இல்லையா, அந்த நிலத்துக்கே உரிய மக்கள், அவர்களை விரட்டி அடிப்பதற்கு இந்த முதலாளி இனம் எப்படி வந்து அரசையே பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விரிவான நம் சமூகம் விழிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த படம் எழுப்பியிருக்கு. ஆக இந்த படத்தை நீங்கள் படமாக பார்க்காம நண்பர்கள் உறவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு குழு பேசியிருக்கு, ஒரு கூட்டம் பேசியிருக்கு அப்படிங்கிற உணர்வோடு வந்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த உணர்வோடு தான் இந்த படத்தில் நான் பாடலும் எழுதினேன். வழக்கம்போல என்னோட அண்ணன் ஜிப்ரான் அவருடைய இசையில். ஆக இது வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிறத மீறி நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையும் ஒரு தனி மனிதன், ஒரு கலைஞன் நமக்காக சிந்திச்சிருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவில் எதை மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது. படம் எல்லாம் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் நிறைய கேட்பீங்க. குறிப்பாக நடித்தவங்களை பற்றி இந்த படத்தினுடைய கதாநாயகனாக வந்திருக்கிற தயாரிப்பாளர், அவரோட படங்கள் அத்தனையிலுமே ஒரு சமூக பொறுப்புள்ள கதை மட்டும்தான் அவர் தெரிவு செஞ்சுருக்கிறார். அவர்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது. ஆக கலைங்கிறது அந்த பொறுப்பு மிகுந்த ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த படம் மீண்டும் நிறுவி இருக்கு. இந்த படம் உண்மையான நிகழ்வை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கிறது இந்த படம் எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அளவில் இப்போது நிறுத்திக்கிறேன். அத்தனை பேர் இந்த படம் பாருங்கள். நம்ம மண்டைக்குள்ளே கொஞ்சம் சொரணைக்குள்ளே ஓட்டி பார்த்து கொஞ்சம் மாற வேண்டிய தருணம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படம் அதற்கு ஒரு முன்னெத்தியராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.